ஹலோ, அவார்ட் கிடைக்க போகுதா? எனக்கு அவார்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே உங்க மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸோட குட் விஷஸ் தான். தேங்க்யூ வெரி மச். பாய். யாருக்குங்க அவார்ட்? எனக்கு தான். நான் செஞ்ச கடமையை பாராட்டி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மெடல் தர போறாங்க. நீ வீட்டுல எனக்கு என்ன தர போற? உங்களுக்கு பாராட்டுக்கு மேல பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்டு கூடாதா? அவங்க உங்க வேலையை அவங்க தான் செய்யணும். சமயக்கட்ட வந்து நான் சமைச்சா நீ விடுவியா? நல்லா இருக்க. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களை எப்படி சமைக்க விடுறது? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சமயக்கட்டுல கண்ணீர் விடுறாங்க. ஏன் கண்ணீர் விடுறாங்க? வெங்காயம் உரிக்கிறதுனாலதான். போதும். அப்பா பிள்ளைக்கு இதே விளையாட்டு வாடிக்கையா போச்சு. புறப்படுங்க. டேய், ஸ்கூலுக்கு புறப்பட்டா போங்க. இவன் ஒரே செல்ல பிள்ளை, இவங்க இப்படிதான் விளையாடுவேன். எனக்கும் அவன் ஒரே செல்ல பிள்ளை தான். புறப்படுங்க. விளையாடும் போது விளையாடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி பத்தி இப்பவே என்ன? எதுக்கும் அட்வான்ஸா சொல்லி வைக்கலாமா? புறப்படுங்க. அம்மா, அப்பா என்ன ரகசியம் சொன்னாரு? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு. புறப்படு. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ, உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கொண்டா கொண்டா. இப்படி கொண்டா. இப்படி நல்லா போடா. வாங்கடா, கொண்டா. வாங்கடா சீக்கிரம். வாங்கடா. என்ன இப்பதான் கொண்டா. அப்படியே சீக்கிரம் ஏறுங்க. கொண்டா கொண்டா. லாட்டி ஒரு போடு. சீக்கிரம் ஏறுங்க. அந்த லாரியை ஃபாலோ பண்ணுங்க. போலீஸ் ஃபாலோ பண்ணுது. சீக்கிரம் பஸ் போய்யா. சொல்லி அவரை பக்கத்துல ஜீப் வந்தாச்சு. போட்டியா? லாரியை எஸ்பி புடிச்சுட்டானா? அப்படியா? ஆமாங்க. நாங்க தப்பிச்சதே பெரிய அதிசயம். அந்த எஸ்பி என்னமா விரட்டி பிடிக்கலாம் தெரியுங்களா? எதிரியா அதிகமா போடாது. மிஸ்டர் ராஜசேகரன், உங்க முயற்சியினால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரும் புகழும் தேடி தந்திருக்கீங்க. யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்திருக்கீங்க. தேங்க்யூ சார். கடத்தல்காரர்களை கூண்டோடு கைது செய்ததற்கு என்னுடைய பாராட்டுக்கள். மேலும் மேலும் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் யுவர் பிளெஸிங் சார். ஹலோ, அப்படிங்களா? ஒரு நிமிஷம், அவரே வந்துட்டார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வியாசர்பாடியில கிராம்பு கடத்தல் விஷயமா இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுங்கிறார்.
ராஜசேகர் ஹியர். குட் மார்னிங் சார். அந்த குற்றவாளி உங்களோட பேசணும்னு சொல்றாரு சார். பேச சொல்லுங்க. சார், இந்த ஏரியாவிலே கொடியேட்டி பறந்தது சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தூக்கிற தொங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சார். தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசனை செஞ்சு பார்த்திருக்கணும். சார், நீங்க எல்லாம் நண்பர் மாதிரி சார். நண்பர்கள் தான். அது நல்லவங்களுக்கு. உங்கள மாதிரி கள்ளக்கடத்தல்காரங்களுக்கும் திருடங்களுக்கும் நாங்க தான் முதல் விரோதி. சரி சரி, இன்ஸ்பெக்டர் போன கொடு. சார் ஏன் இன்னும் அவனை உள்ள தள்ளல? சார் அந்த ஆள் பெரிய புள்ளின்னு சொன்னாரு, அதனால. குற்றவாளியில பெரிய புள்ளி சின்ன புள்ளி, முதல்ல உள்ள தள்ளியா? அந்த எஸ்பி ரொம்ப கடமை உணர்ச்சியோட இருக்காரா? அந்த கடமை கூடிய சீக்கிரம் என்ன ஆகுதுன்னு பாரு. என்னம்மா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் இல்ல ஒண்ணுமில்ல, சாப்பிடு. டேய், ஏண்டா குழந்தை அழுகுது? ஸ்கூலுக்கு போற நேரத்துல டிபன் சாப்பிடுமா ஐஸ்கிரீம் கேக்குதுங்க. டேய், அவ எது கேட்டாலும் வாங்கி கொடு. நான் இல்லாத பொண்ணு, என் ஒரே மகன். இந்த உலகத்தையே கேட்டாலும் அவளுக்காக வாங்கி கொடுப்பேன்டா. நான் சம்பாதிக்கலாம் அவளுக்காகத்தான்டா. டேய் மஞ்சு, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஸ்கூலுக்கு போறியா? எங்க அப்பானா அப்பாதான். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிராம்பு மூட்டைகளை கடத்தல்காரர்கள் கடத்தினார்கள். போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ராஜசேகர் அவர்களை தனியாக விரட்டி பிடித்தார். கடத்தல்காரர்கள் சிலர் தப்பிவிட்டனர். என்னங்க என்னங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க ஒரே ஆளா பிடிச்சீங்க? ஆமா, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். போலீஸ்காரங்களுக்கு தைரியம் தான் உண்மையான நண்பன். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்பா, என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் எல்லாரையும் சுட்டிருப்பேன். வெரி குட். பாத்தியா என் பையனை? ஆஹா, நீங்க தான் மெச்சுக்கணும். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். குடுடா, இவன் ஒருத்தன் இப்ப பார்த்தாலும் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு. லட்சுமி, அருணாவுக்கு எஸ்டிடி போடுச்சு, போட்டியா? ஆமா, போன் பண்ணா அவ ஹாஸ்டல் ரூம்ல இருக்காளா, எங்கேயாவது வெளியில போயிருக்காளோ? ட்ரை பண்ணி பாரு. ஓகே. கோட் என்ன? நாட் டு 4. ஹலோ, அருணா ஹியர். நான் அண்ணி பேசுறேமா. என்ன நீ, என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்பட்டு உடனே ஊருக்கு வா. எதுக்கு? போன்ல சொல்ல முடியாதுமா, புறப்பட்டு வா. விஷயத்த சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. இங்க வா பேசிக்கலாம். சரி, ஓகே, வர. அழகா இருக்குல்ல? எதை சொல்ற? இந்த புத்தகத்துல இருக்கிற பொண்ணோட படத்தை சொல்லு. ஓஹோ, நான் கூட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை சொல்றியாக்குன்னு நினைச்சேன். அது கூட நல்லாவே இருக்கு. மேடம், எது வரைக்கும் போறீங்க? என்னடா மேடம் பேசாம இருக்காங்க? ஊமையா இருப்பாங்களோ? செவிடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. தனியா போற பொண்ணுகிட்ட இப்படியா மேனஸ் இல்லாம பேசுறது? டேய், கோபத்துல கூட மேடம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பத்தியா? மேடம், இன்னும் 50 கிலோமீட்டருக்கு எந்த ஜங்ஷனும் கிடையாது, தெரியுமா? தெரியும். இப்போ உங்களை என்ன செய்ய பாருங்க. ஏய். சீ, விடுடா. ஏய். விடு. ஜங்ஷன் இல்லன்னா இப்படிதான் கலாட்டா பண்றதா? ஜாக்கிரதை. நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ரயில்ல கொள்ளையடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொள்ளையடிச்சா அதுல ஒரு த்ரில் இருக்கும். நீங்களா கொடுத்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னங்க, அருணா வந்துட்டா.
ஆமா அருணா, சேனி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? வயசு பொண்ணு எதுக்காக வர சொல்லுவாங்க? இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. எப்ப இவளுக்கு எக்ஸாம் முடியும், எப்ப இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம்னு நினைச்சீங்களா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்ல மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான்னு சொன்னான். உடனே உன்னை வரவழைச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எவனையும் நம்பி நான் கழுத்தை நீட்டுறதா இல்ல. உங்க அண்ணனை நம்பி நான் கழுத்தை நீட்டல. உங்க அதிர்ஷ்டம் எங்க அண்ணன் கிடைச்சாரு, அதுவும் எஸ்பி. எனக்கு வர்றவ ஒரு முகமூடி திருடனா இருந்துட்டா. ஆன்ட்டி, முகமூடி திருடன் யாருன்னு சொல்லுங்க, நான் அவனை சுட்டுறேன். டேய் சும்மா இருடா, முந்திரி கொட்ட மாதிரி. அண்ணி, என்ன அவசர அவசரமா வர சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? என் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு காலி பைய ஏறி என் கையை பிடிச்சு இழுத்துட்டான். நீ சங்கிலி பிடிச்சு இழுக்க வேண்டியதானே? அதுக்கு முன்னாடிதான் அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டானே. நல்ல வேளை, அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. யார் அது? ரயில் கொள்ளக்காரரா. ரயில் கொள்ளக்காரனா? கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாரு. அந்த கடவுள் தான் ரயில் கொள்ளக்காரன் அவதாரத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கான். சரி உள்ள வா. வாமா.